தொடர்ந்து நம்மிடையே பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்ப அதிமுக தரப்புல மாநிலங்களவை உறுப்பினருக்கு போட்டியிடுபவர்களுடைய பெயர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. தேமுதிகவுக்கு இடம் வழங்கப்படல. எப்படி பாக்குறீங்க? தேமுதிகவிற்கு இடம் வழங்கப்படாதது எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அக்ரிமெண்ட் இல்லை என்பதை காட்டுது. அதே வேளையில தேமுதிக ஒரு தவிர்க்க முடியாத சக்தி. 2024 ஆண்டு மக்களவை தேர்தலிலே தேமுதிக மூலம் சுமார் 4-5% வாக்குகள் அதிமுகவுக்கு கான்ட்ரிபியூட் ஆயிருக்கும். அது பல இடங்கள்ல செக்மெண்ட் வைஸ் மக்களவை தொகுதிக்குள்ள நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தா தேமுதிகவின் கான்ட்ரிபியூஷனும் கேப்டன் விஜயகாந்தின் சிம்பதியும் அவங்களுக்கு பெரிய பலமா இருந்தது என்று தெரிய வரும். ஒருவேளையில தேமுதிக கூட்டணி இல்லைன்னா அவங்க டெபாசிட் இழந்து போகக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிருக்க வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் உண்டு. அதை மனசுல வச்சு 26ல பரிசீலனை செய்யப்படும் என்பதை KP முனுசாமி அறிவிக்கிறார் என்றால் 26 சட்டமன்ற தேர்தல் காலகட்டத்திற்குள் தேமுதிகவுக்கு கூட்டணியில் சீட்டு வழங்கும் போது 5 MP தொகுதி கண்டஸ்ட் பண்ண தேமுதிகவுக்கு சட்டமன்ற தொகுதி வழங்கும் போது இதையும் கருத்தில் கொண்டு முடிவெடுக்கலாம் என்று அதிமுக தலைமை கருதுகிறது. அதே வேளையில் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். தேமுதிகவுடன் அக்ரிமெண்ட் இல்லை என்று சொன்னது கூட பாட்டாளி மக்கள் கட்சியை மனதில் வைத்து வட தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்கு தவிர்க்க முடியாத சக்தி. சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தேவை என்ற அடிப்படையில் அவர்கள் கூறினார்கள். இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியில் அன்புமணி ராமதாஸ் என பிளவு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எந்த திசையில் பயணிப்பார்கள், அவரில் யாரோடு கூட்டணி அமைக்கலாம், அவர்கள் கூட்டணி அமைப்பது என்ன பலனை கொடுக்கும், அது எத்தகைய நன்மை கொடுக்கும் என்பதில் ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில் 26ல் தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று அவர் கூறியிருக்கிறார்கள். மற்றபடி 2 சாய்ஸும் எடப்பாடிக்கு சாய்ஸ். ஒற்றை தலைமையாட்டு அவர் தன்னோட முடிவை குழப்பமின்றி தெளிவாக அறிவித்திருக்கிறார். இப்ப அதிமுக தரப்புல சொல்றது 2026 தேர்தலில் தேமுதிக கூட்டணி தொடருது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனா தேமுதிக இன்னும் அதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அவங்க என்ன முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கு? அவங்க ஜூன் மாதம் அந்த முடிவு அறிவிக்கப்படும், மாநாட்டில் அறிவிக்கப்படும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறாங்க. திமுக ஆப்ஷனையும் அவங்க ஓபன் பண்ணி தான் இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரை அவங்க 2024 பல தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழக்காமல் காப்பாற்றினதுக்கு கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் தெலுங்கு தாய்மொழி மக்களின் ஆதரவும் காரணம். அது அதிமுக 8 தொகுதியில லீட் பண்ணியிருக்காங்கன்னா அதுல பல தொகுதிகளில் அவங்க லீட் பண்ணதுக்கு தேமுதிகவுக்கு கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுல இருக்குது. அதை மையமா வச்சு அவங்க திமுக ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி பேரம் பேசுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். ஏற்கனவே தேமுதிகவின் பேரத்தை காலி பண்ணது பாமக தான். பாமகவை பெரிய சக்தியாட்டு 2021 டாக்டர் ராமதாஸ் கருதினாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி கருதினாரு. இப்போ டாக்டர் ராமதாசும் அன்புமணியும் உழவுப்பட்ட சூழ்நிலையில தேமுதிகவை பெரிய சக்தியாட்டு KP முனுசாமி, CV சண்முகம் போன்றவர்களும் கருத வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றே கருதுகிறேன். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.